ஹலோ கைஸ், திஸ் இஸ் டார்க் பிளாக் கேமிங். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோல் மைனிங் அதெல்லாம் போகிறோம். ஏன்னா வீட்டில் கோல் இல்லை. ஏன்னா நம்ம கோல் தான் இப்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம ஃபர்னஸ்க்கெலாம். ஸோ கோல் எடுக்க தான் போகிறோம். அப்படியே இங்கே ஏதாவது கிடச்சிதுன்னா எடுத்துடலாம். அதனால தான் இன்றைக்கி மைனிங், இன்றைக்கி கேவை தேட போகிறோம். கேவை தேடி போகிறோம். அதில் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். அது போகிற வழியில் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். அவ்வளோதான், நம்ம இப்போது மைண்ட் பண்ண தான் போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேவை தேடி போகணும். அதனால் கேவை தேடி போக பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதை கேவை நம்ம போன வீடியோவில் கண்டுபிடிச்ச கேவனும் போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் எதுவுமே இல்லை. அதான் தேடிட்டுருக்கேன் எங்கேயா இருக்குது. இந்த மைண்ட் கிராஃப்ட் மட்டும் இந்த வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மைண்ட் கிராஃப்ட்டு நான் மல்டிப்ளேயர் ஆடுவேன். கூடவே எனக்கு மைண்ட் கிராஃப்ட்டு வாய்ஸ் ஓவரே கொடுத்துலான்னு எனக்கு இது ஆகிடுச்சு. எதுக்கு நம்ம விளாடும் போதே கொடுத்துங்க, மைண்ட் கிராஃப்ட்லாம் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி, ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்னால் சொன்னதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி திடீர்னு இது இல்லாமல் போவோம், கிடைக்காமல் போவோம். அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம போகிற வழியில் நான் வில்லேஜ் காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, இதோ இந்த ரைட்டில் இருக்க வில்லேஜ் தான் கண்டுபிடிச்சிருந்தேன். இந்த வில்லேஜ்லேருந்து அப்படியே ஒரு தூங்கிட்டு 2 பெட்டை எடுத்துன்னு போயிடலாம். அவனுக்கும் எனக்கும் 2 பெட்டை சேர்த்து எடுத்துன்னு போயிடலாம். அவ்வளோதான். எனக்கு லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்ச நாளில். அதனால் அப்போல்லாம் நல்லாவே வரும், ஒன்றும் நல்லாவே. அப்போலாம் நான் டியூரேஷன் அதிகமாக போட பார்க்குறேன். ஒரு 30 மினிட் போட பார்க்குறேன். இல்லை 20 மினிட்டே இருக்கட்டும். ஏன்னா அப்போது அப்படி போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. தூங்கி எழுந்தாச்சா, இப்போ போகலாம். ஒரு பெட்டு வேணும். ஒரே வீட்டில் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, வீட்டில் அப்படியே பெட்டு மட்டும் எடுத்துன்னு போயிடலாம். நம்ம அவனை கூட்டின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அவனை கூட்டின்னு வந்து இதை ரைட் பண்ணிக்கலாம். இந்த வில்லேஜை ரைட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வீடியோ. அவ்வளோதான். ஆனால் அதுவே டைம் ஆகும். இப்போ நான் தனியாக விளாட்றேன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவேன். ரைட் பண்ணலாம். அது 10 நிமிஷம் கூட ஆகாது வீடியோ. இதோ இப்போ கூட தான் 15 மினிட்ஸ் தான் வீடியோவே. ஏன்னா நான் தோணுச்சுன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவேன். 2 பேர் இருந்தால் அப்படி வாய்ப்பே இல்லை. ஸோ அவனையும் கிளப்பி இன்னும் எங்கே போகிறோம் அப்படின்னு எது போகிறோம் அதெல்லாம் சொல்லி கூட்டின்னு வரணும். அதனால் அது வாய்ப்பே இல்லை. அதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் டைம் ஆகும். அது கிளம்பி ரெடி ஆகிட்டு போகிறதுக்குள்ளேயே அவ்வளோதான். அதனால் அது டைம் ஆகும். அதனால் இதுவே அதிகம், ஒரு வில்லேஜை ரைட் பண்ணுறது. அதான் சரி, இது ரொம்ப நேரம் போகிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். என்னோடய லக்கை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இப்போது அந்த ரவுண்டாக தெரியுதா ஸ்க்ரீனில், அங்கேருந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோ லக்கு இருந்து தெரியுதா, லெஃப்ட்டு மேலே உனக்கிட்ட போயிட்டு காட்டுறேன். அது நான் செகண்ட் வில்லேஜ் நம்ம கண்டுபிடிச்சி விட்டோம். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வில்லேஜ் தான் ரைட் பண்ண முடியும். ஆனால் 2 வில்லேஜ்லாம் வாய்ப்பே இல்லை, 2 பேரை வச்சிங்கன்னு. அதனால் ஒரு வில்லேஜ் தான் ரைட் பண்ணோம். இந்த வில்லேஜை அதுக்கடுத்து வீடியோவில் ரைட் பண்ணுவேன். இல்லைனா நான் தனியாக வந்து ரைட் பண்ணுறதை காட்டுறேன். ஏன்னா அவனை கூட்டின்னு வர்றதுன்றது டைம் ஆகும். இங்கே ஒரு கேவ் வந்திருக்கு. வில்லேஜ் எப்படியோ இப்போ ரைட் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த கேவ் வேணால் போயிட்டு பார்ப்போம். உள்ளே கோல்லாம் இருக்குது. நம்ம அயன் தேடி தான் வந்தோம், இருந்தாலும் கோல் எடுத்துப்போம். நான் ஸ்டார்டிங்கில் கோல் தேடி தான் வந்தேன். அப்புறமா மூடு மாறிடுச்சு. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வேறு தண்ணி போடணுமா, அயன் தேடி வர ஆரம்பிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு கோல் எடுத்துப்போம். இப்போ கிடைக்கிறது அப்புறமா கிடைக்காது. அதனால் இப்போதைக்கு கோல் எடுத்துப்போம். நம்ம அயன் தேடி தான் வந்தேன், ஆனால் அயன் கிடைக்குமானே தெரில. இங்கே ஒரு கோல் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த கோலை எடுத்து முடித்தோன்னே இந்த கேவுக்குள்ளே போகலாம். கேவலுக்குள்ளே போயிட்டு அயன் தேடுறோம்.
டைமண்ட் கிடச்சாலும் ஓகே தான். ஆனால் டைமண்ட் கிடச்சா மைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அயன் கிடைக்கணும். டைமண்ட் கிடச்சா கோஆர்டினேட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம், அப்புறமா யூஸ் ஆகும். எல்லாத்தையும் மைன் பண்ணி சுரண்டி எடுக்கணும். சுரண்டி அப்போ தான் அதாவது எப்படி சொல்ல, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணணும். ஆனால் கோல் இப்போதைக்கு அவ்வளோ கலெக்ட் பண்ண வேணாம். நம்மளோட மெயின் அயன் தான். கோல் இப்போதைக்கு இது போதும். ஒன்றும் இருக்குது இப்போதைக்கு இது போதும். எதுக்கு நம்ம உதவிகள்லாம் போயிட்டு இப்போதைக்கு இதுக்கு கலெக்ட் பண்ண அதோ ரைட்டில் இருக்குது மேலே இருக்குது அதெல்லாம் வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஏறி போயிட்டு கலெக்ட் பண்ணோம். அது அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேவுக்குள்ளே போகலாம். கேவுக்குள்ளே டார்ச்சு 15 இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். போவோம். அவ்வளோ பெருசாவாக இருக்க போகுது. இங்கே ஒரு டார்ச் நம்ம முடிஞ்சிருச்சு. சரி இதில் போகலாம். காப்பர் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காப்பர் கலெக்ட் பண்ணால் அதுக்கு ஏதாவது டிசைன், அதான் அந்த காப்பர் ராட் மாதிரி இருக்குல்ல, அந்த ராடு, அதாவது இதை மெல்ட் பண்ணி ராடாக செஞ்சுட்டு ஏதாவது நம்ம டிசைனுக்கு வச்சிடலாம். மின்னல் அடித்தா கரெக்டாக அது மேலே தான் அடிக்கும். அதுவும் நமக்கு சேஃப் தான். ஏன்னா இப்போது நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வேணாம். நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அது மேலே அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதே நம்ம வீட்டு கூரையில் வச்சா, நம்ம வீட்டுக்குன்னு கூரை இல்லை, சரி ஏதோ ஒன்று வாட்டர் ஃபால்ஸ் மேலே வச்சிடலாம். அது மேலே வச்சா இப்போ அது மேலேயே அடிக்கும். அது மேலே அடித்தா அழகாகவும் இருக்கும் பார்த்தா. இதுவே நம்ம அனிமல்ஸ் மேலே அடித்ததுன்னா அவ்வளோதான். எனக்கு இந்த ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோனை வச்சு கூட வீடு கட்டியிருப்பான். அப்போ எனக்கு பார்க்கவே இல்லை நான் எங்கே இருக்குன்னு. சரி இருக்கிறத வச்சு கட்டிடலான்னு, சரி அதுக்குன்னு ஒரு ஸ்டாக் எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன். அதான் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்டாக். ஃபுல்லாக மைண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டாக் எனக்கு வேணும். ஏன்னா இந்த ஸ்டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோனும் அப்புறமா இந்த டீப் ஸ்லேட் இருக்கும்ல, அந்த டீப் ஸ்லேட்டை அந்த டைல்ஸாக மாற்றி அது யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோனை இப்படியே யூஸ் பண்ணோம். இந்த ஸ்டோன் எதுவுமே பண்ணக்கூடாது. டீப் ஸ்லேட்டை மட்டும் டைல்ஸாக மாற்றிடணும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட டீப் ஸ்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லேஜர், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க கேக்குள்ளே? அயன் கிடச்சிருச்சு. 2 கிடச்சிருக்கு. அவ்வளோதானா? ஐய, சரி நம்ம இதை மைண்ட் பண்ணுவோம். வில்லேஜர் எப்படி இங்கே வந்தானுங்க? ஆனால் வில்லேஜ்லேருந்து குதிச்சிட்டாங்க போல் கீழே. ஆனால் நான் வரும்போது பார்க்கலையே, இப்போ தானே வரானுங்க. இந்த இடத்தையே அழைச்சிட்டு போகணும். இதுவே ஒன்றும் நிறைய தான் எடுக்கணும். வேணுன்னா வந்து எடுத்துவோம். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டாக்கே போதும். ஏன்னா நம்ம வீடே கட்டி முடிச்சிட்டோம் இப்போதைக்கு இது. ஆனால் என்னோடய பெட்ரூமில் இருக்க ஃப்ளோரில் வேணால் போட்டுப்பேன். அவனோட பெட்ரூம் அவனே தான் கட்டின்னு இருக்கான். ஏதோ லூஸ் மாதிரி கட்டிகிட்டு இருக்கான். அது போதும். நம்மளோட பெட்ரூமே நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அழகாக. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். வாலுக்கும் சில இடத்துல நம்ம வாலுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பெட்ரூமில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதான். இந்த கேவ் இதோட முடிஞ்சிச்சு. வெளியே வழியே இல்லை. ஸோ நம்ம வேறு கேவை தேடி பயணம் போவோம். வில்லேஜ் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ ரைட் பண்ண வேணாம். இப்போ ரைட் பண்ணால் டைம் ஓடிடும். ஆனால் இப்போ ஏன்னா வில்லேஜை ரைட் பண்ணோன்னா 15 மினிட்ஸ் வேணும். ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்புறமா ஒன்றும் இதுதான் ஆகும். அது பேர் என்னது, 1/2 hour ஆகிடும். அப்புறமா 1/2 hourலாம் போட முடியாது. ஏன்னா 1/2 hour போட்டால் 2 GB கேட்பான். ஸோ 1 GB தான் என்னால் முடியும். அதனால் இது 20 மினிட்ஸ் கீழே தான் போடுவேன். இப்படின்னா ஒன்றுமும் கம்மியாகும். ஏதோ 800-600 MB தான் வரும். எங்கள் வீடு பக்கத்தில் தண்ணி லாரி வேறு வந்துடுச்சு. அது வேறு பின்னு அடிச்சிக்கினே இருக்கும். கடுப்பு. என்ன பண்ணுறது? அதுக்கிட்ட வந்தவொடனே கட் பண்ணிடுறேன் வாய்ஸ். ஏன்னா அப்புறமா அவ்வளோதான், வாய்ஸே கேட்காது. இது தண்ணி லாரியோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அதான் திருப்பி எனக்கு ஏதோ டவுட். திருப்பி அதே வில்லேஜுக்கு தான் வரேனா இல்லை வேறு ஏதாவது வில்லேஜுக்கு போயிட்டேன் நான்?
இங்கே ஒன்று இருக்குது ஜஸ்ட் மிஸ்ஸு. இல்லை அதே கேவ் தான், இப்போ இறங்கணும்ல அந்த கேவ் தான். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் போகிற வழியில் வேறு ஏதாவது கேவ் கிடைக்குதான்னு பார்த்துக்கினே போவோம். போகிற வழியில் ஏதாவது கேவ் கிடைக்குதா என்னது ஏதுன்னு பார்த்துட்டு போவோம். போயிட்டு பெட்டு நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் காட்டுறேன். போகிற வழியில் ஏதாவது இருக்குமா? எனக்கே ஞாபகம் இல்லை, ஏன்னா விளாடி எடுத்துட்டேன். அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கே ஞாபகம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேவ் பார்த்து வச்சுருந்தேன், அதுதான் எங்கன்னு தேடிகிட்டு இருக்கேன் இப்போது. ஏன்னா இங்கே தான் ஒரு கேவ் பார்த்தேன், ஆனால் ஆளையே காணும் கேவை. அதை தான் லெஃப்டில் வந்து தேடிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ரைட்டில் வந்தேன்னா இப்போ லெஃப்டில் வந்து தேடிகிட்ருக்கேன். அப்படியே வீட்டுக்கும் போயிட்டுருக்கேன். நம்ம வீடு இந்த பக்கம் தானே? ஆமாம், இந்த வில்லேஜ் வந்துடுச்சா? அவ்வளோதான், அந்த இதை காணும். இங்கே ஒன்று இருக்குது, இது என்னது பார்ப்போமா? பார்ப்போமா? இல்லை, அவ்வளோதான், எதுவுமே இல்லை. போகிறது வேஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இந்த வில்லேஜ் வந்தாவே நம்ம வீட்டுக்கு போகிறது ஈஸி தான். ஏன்னா இந்த வில்லேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா ஒரு தண்ணி இருக்கும். பெல்லு வேணால் கலெக்ட் பண்ணிட்டு போகலாமா? இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோவிலே கலெக்ட் பண்ணிக்கலாம், மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் தண்ணி லாரி வேறு வந்துடுச்சு. இன்னும் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு ஈஸியாக போக முடியும். அதான் நம்ம வீட்டுக்கு இந்த தண்ணியை ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். போட்டு செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் ஒரு கிளிச் ஆகிடுச்சு. வுட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு வீட்டை லைட்டாக அந்த ஏதோ லெஃப்டில் தெரியுதா, இது அந்த வீட்டை லைட்டாக உடச்சேன், ஒரு 6 பீஸு. அது ஏதோ கிளிச் ஆகிடுச்சு, அதோட நிறுத்திக்கினேன். இது கிளிச் ஆகிடுச்சா? இதோ இந்த வுட்டு கலெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ இது இன்வென்ட்ரியில் 6 வுட்டு வந்துருச்சு. ஆனால் இது என்னாச்சு, கிளிச் ஆகிடுச்சு. அது என்னதுன்னா, அது மூவே பண்ண முடியல வுட்டை. அதான் இதோ இப்போ காட்டுறேன், எங்கே இருக்குது இன்வென்ட்ரி. இதோ 6 வுட் இருக்கா, அது மூவே பண்ண முடியல. இதோ பிளாங்க்கு பண்ணால் அது போயிடுது. எனக்கு ஃபஸ்ட்டு ரிலைஸ் ஆகலை. அப்புறம் நான் 3ஆவது வாட்டி கொடுக்கும்போது தான் பார்க்குறேன், ஏதோ திருப்பியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேனா. இப்போ கிளிக் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறேன், அப்பயும் வரல. என்ன பண்ணுறேன்னே தெரில. அதான் ஐயோ இது பண்ண முடியாது போலன்ட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒன்றுமோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறமா இந்த கிளிச் ஆகிடுச்சா, சரி வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிடலான்னு இந்த ஒன்றுமும் ட்ரை பண்ணிக்கினே தான் இருந்தேன். ஏன்னா வரமாட்டுது அது கிளிச்சு. ஆனால் இப்போ சரியாயிடுச்சு. இதோ என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கண்ட்ரோலை வச்சு தந்தான். அவன் பக்கத்தில் இல்லை, சொல்லி கொடுத்தான். இதோ இந்த மாதிரி போயிட்டு பண்ணுறா, இப்படி பண்ணோன்னு. அதை வச்சு நானும் பண்ணேன். நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் அது பெருசாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். ஆனால் இது ஏதோ ஜாவா மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோதான். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஏதோ தூங்கி எழுந்த மாதிரி சொல்கிறேன். எங்கே பெட்டு காணோம்? எங்கே பெட்டு அங்கே இருக்குது. நல்ல வேலை விட்டு போயிருப்பேன், கரெக்டாக பிடிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என் பண்ணிப்போம். நம்ம தான் கிளிச் ஆகுது, என்ன பண்ணுறது? கிளிச் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வீடு லெஃப்டில் தெரியுதா படிக்கட்டு, அதான் நம்ம வீடு. நம்ம வீட்டில் அனீபிலாம் பறக்குது. இதோ இப்போ கூட ட்ரை பண்ணுறேன், இப்போயாவது சரியாயிடுச்சான்னு. ஆவனா வந்து நம்ம வீட்டில் அனீபி இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் ஒரு மரத்தில் தேனி கூடு கட்டியிருக்கு. அது நல்லா தான் இருக்குது. அதுவும் அங்கே அப்படியே பறந்து வந்துட்டுருக்கு. இதோ காட்டா, இதோ லெஃப்டில் இதோ உடச்சிட்ருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. உடச்சிருந்தேன்னா அவ்வளோதான் நான். இதோ இங்கே மேலே என்னது? ஓ தேனியா? இது மரம் வளர்ந்துருச்சு. வாவ் அழகாக இருக்குல்ல, பெரிய மரமாகவே வந்துருச்சு. பெரிய ஓக் ட்ரீ. டைம் ஆகிடுச்சுல, அதனால் பெரிய ஓக் ட்ரீ ஆகிடுச்சு. நல்லா இருக்குல்ல. இங்கே வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி விடணும். அயன் 2 அயன் தான் இருக்குது. என்ன பண்ணுறது?
சரி, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். பாய்.